2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். அமெரிக்க அரசாங்கத்தின் 50% வரி விதிப்பு என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களிலே 31% அமெரிக்காவிற்கு தமிழகத்திலிருந்து தான் செல்கின்றது. இந்த 50% வரி விதிப்பு என்பது தமிழகத்தின் தொழில்துறையை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு செல்லும். நமது முதல்வரை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள். அக்கடிதத்திலே கோவிட் சமயத்தில் வங்கிகள் நமக்கு கொடுத்த சில சலுகைகள் போல இப்பொழுதும் கொடுக்க வேண்டும். பிரேசில் அரசாங்கத்திற்கும் இதே போல 50% வரி விதித்துள்ளார்கள். $6.4 பில்லியன் ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு நமது மத்திய அரசாங்கம் ஒரு சலுகை செய்து கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிகளவு தமிழகத்திலிருந்து பொருட்கள் செல்கின்றன. அமெரிக்கா வரி விதிப்பால் தமிழகத்தின் பல்வேறு தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திருப்பூர் பின்னலாடை துறையினரின் ஏற்றுமதி பாதித்துள்ளதாக வருத்தம் தெரிவித்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வலியுறுத்தினர். இதனால் வர்த்தகத்தை மீட்டெடுக்க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஏற்றுமதி நமது கையை விட்டு போய்விடாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்க அரசாங்கத்தின் 50% வரி விதிப்பு என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. இந்தியாவிலே தமிழகத்திலிருந்து அமெரிக்கா ஏற்றுமதியாகும் பொருட்களிலே தமிழகம் முதலிடத்தை இருக்கின்றது. அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களிலே 31% அமெரிக்காவிற்கு தமிழகத்திலிருந்து தான் செல்கின்றது. ஆகையால் இந்த 50% வரி விதிப்பு என்பது தமிழகத்தின் தொழில்துறையை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு செல்லும். இத்தருணத்திலே திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்திலிருந்து நமது முதல்வரை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். அக்கோரிக்கைகளை ஏற்று அவ்வாறே அவர் இன்று பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள். அக்கடிதத்திலே கோவிட் சமயத்தில் வங்கிகள் நமக்கு கொடுத்த சில சலுகைகள் போல இப்பொழுதும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய ஏற்றுமதியாளர்கள் பொருளாதார சூழ்நிலையில் பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். ஆகையால் அந்த கோவிட் சமயத்திலே கொடுத்த சலுகைகள் எல்லாம் வங்கிகள் தொடர வேண்டும். அதே போல பிரேசில் அரசாங்கத்துக்கும் இதே போல 50% வரி விதித்துள்ளார்கள். ஆனால் அந்த அரசாங்கம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு $6.4 பில்லியன் ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு நமது மத்திய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு அமெரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு சலுகை செய்து கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் ஏற்றுமதி தொழில் இறக்குமதியாளர் வேறு நாடுகளுக்கு சென்று விட்டால் திரும்பியும் அவர்களை நமது நாட்டுக்கு வந்து வியாபாரம் செய்ய வைப்பது என்பது மிகுந்த கடினமாகும். ஆகையால் வியாபாரம் நமது கையை விட்டு போய்விடாமல் இருக்க மத்திய அரசாங்கம் நமக்கு இது போன்ற சில சலுகைகளை கொடுத்தார்கள். ஆனால் அந்த இறக்குமதியாளர்கள் இந்தியாவை தக்க வைக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.